திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு சார்பில் நடைபெற்ற சட்ட விழிப்புணர்வு முகாமில் பெண்களை தரையில் அமர வைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. கோயான் கொள்ளை கிராமத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் சட்ட விழிப்புணர்வு குறித்து கிராம மக்கள் மத்தியில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நீதிபதி மீனா குமாரி முன்பு கிராம பெண் ஒருவர் எழுந்து 100 நாள் வேலை திட்டத்தில் 20 நாட்கள் மட்டுமே தங்களுக்கு வேலை கொடுப்பதாக குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு நிகழ்ச்சியில் தரையில் அமர வைப்பதுதான் சமூக நீதியா என திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 20 நாள் தான் அந்த அட்டைக்கே செய்யணும்னு சொல்றீங்க. ஏன் 20 நாள் பொதுமக்களுக்கு 100 நாள் தானே கொடுக்குறீங்க? ஏன் அது 100 நாள் எங்களுக்கு முழுசுக்கும் கொடுக்கறது இல்ல? 10 நாள் 15 நாள் தான். யாராலும் 100 நாள் செஞ்சாங்க எங்க இதெல்லாம் சொல்லி சொல்லுங்க. இந்த வருஷத்துலயே இல்லை, எப்பவுமே 20 நாள் தான். 20 நாள் 15 நாள் தான் உங்களுக்கு அவ்வளவுதான் அட்டையே அப்படின்றாங்க. ஏன்னா 100 நாள் பூர்த்தியே செய்ய முடியாதா? இல்லைட்டு வேலையே இல்லைன்றாங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் லட்டுகளை பெறுவதற்கு சிறுவர்கள் ஓடி ஏமாறும் வீடியோ வெளியாகியுள்ளது. சங்கரன் கோவில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகள் தொடக்க விழா நடைபெற்றது. விழா முடிந்ததும் பொதுமக்களுக்கு லட்டு வழங்கப்பட்டது. இதனை வாங்குவதற்காக பேருந்து நிலையத்தில் தங்கியிருக்கும் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் லட்டு விநியோகித்தவரின் பின்னாலேயே ஓடியும் கடைசி வரை அவர்களுக்கு லட்டு கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சிறுவர்களுக்கு லட்டு கொடுப்பதில் கூட அமைச்சர் சிவசங்கர் விளம்பரம் தேடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கட்டைப்பையில் கைக்குழந்தை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. சண்முகநதி அருகே சாலையோரத்தில் உள்ள புளிய மரத்தடியில் கேட்பாரற்று கிடந்த கட்டைப்பையிலிருந்து கைக்குழந்தை மீட்கப்பட்டது. பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் குழந்தையை சாலையில் மர்ம நபர்கள் வீசிச் சென்ற நிலையில் அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீட்டதை அடுத்து அந்த குழந்தை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது.